ஆமென். ஹalleluya. கவனிக்கிறவங்க ஹalleluya. கவனிக்கிறவங்க ஹalleluya. கவனிக்கிறவங்க ஹalleluya. சரி, இப்பொழுது அதுல திரும்ப எனக்காக வாசிங்க முதல் வசனம். போதுமான உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். யாருங்க? சங்கீதக்காரங்க எழுதி வைத்திருக்கிறார். இது யார் சொல்லி எழுதி வச்சாருன்னு நினைக்கிறீங்க? யார் சொல்லி? சத்தியமா நான் சொல்லல, ஆண்டவர் சொன்னார், எழுதி வைத்தார். ஆமைதான் சொல்லாம. உன்னதமானவர் மறைவு என்பது எதெல்லாம் நம்ம சொல்லலாம்? உன்னதமானவருடைய மறைவு என்பது எதெல்லாம் சொல்லலாம்? கவனிக்கிறவங்க 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 எதெல்லாம் சொல்லலாம் சொல்லுங்க. உன்னதமானவருடைய மறைவுங்கிறது எதெல்லாம் சொல்லலாங்க? ஆபத்து காலத்துக்கு நம்மளை காக்கக்கூடியதான மறைவிடம் அவராதான் இருக்கிறாரு. பட் ஆனா அந்த மறைவிடம் எதெல்லாம் சொல்லலாம்? அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், என் கோட்டையா இருக்கிறார், என் துருகமா இருக்கிறார், பலத்த துருகமா இருக்கிறார். ஆமே. என் கண்மலையா இருக்கிறார், கற்பறையா இருக்கிறார், நான் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்கு உறைவிடமாய் இருக்கிறார். அந்த உறைவிடம் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறது. அதுவே நான் தங்கி தரிக்கக்கூடியதான் அவர் சமூகத்தில் வந்தடையத்தக்க சபையும் சர்ச்சும் தேவாலயமாய் இருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. கவனிக்கிறவங்க 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 ஆமே. ஹல்லேலூயா. இப்பதான் விழிப்பா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த மறைவிடம் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், தேவாலயம் என்று சொல்லி. அமைந்த சொல்லாம. ஹல்லேலூயா. அங்கு வரும் பொழுதுதான் நமக்கு பூமியில் வரக்கூடிய எல்லா தீமைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி காக்க வல்லவராய் இருக்கக்கூடியதான். ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஜெப வீடு என்று சொல்லலாம், சபை என்று சொல்லலாம், தேவாலயம் என்று சொல்லலாம். ஆமென் சொல்லுமே. இதுதாங்க வானத்தின் வாசல். பரலோகத்துக்கு நம்ம ஏறி போகக்கூடியதான வானத்தின் வாசலாம இருக்கிறது. அமைத சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னும் கொஞ்சம் நான் சொல்லணும்னு பார்க்கும் போது, இந்த சபைக்கு சிரசா இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய அவ்வியங்களாக நாம் இருக்கிறோம். ஆமே. அவருடைய அவ்வியங்களாக இருக்கிற நம்மளை கர்த்தர் எது நிமித்தமாக நம்மளை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார்னு சொன்னா வார்த்தையினாலே. ஆமே. வார்த்தை ஆவியானவராக இருக்கிறார். சபை யார் இருக்கிறாருங்க? ஆவியானவர் இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. வார்த்தையினால உங்களை என்னை கர்த்தர் எப்படிப்பட்டவர் இருக்கிறாருங்க? திருத்துகிறவராக இருக்கிறார். ஆமே சொல்லாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பைபிளே தொடக்கூடாது. என்னதுங்க? நான் இப்படி பேசிட்டேன், நான் பைபிளே தொடக்கூடாது. நான் திட்டிட்டேன், கெட்டவத்தை பேசிட்டேன், அடிச்சு போட்டேன், திட்டி போட்டேன், ஐயோ நான் என்ன பண்ணக்கூடாது, நான் வாழத்துக்கு வர்றக்கே நான் தகுதியற்றவள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேங்க, தேவாலயத்துக்கு வரும்பொழுதுதான் உங்களை நீங்க அப்படியாக ஒதுக்கிக்கிட்டா நீங்க அதுல இருந்து விடுதலை அடைய முடியாது. நாளுக்கு நாள் அதுல பலமுள்ளவர்களாக மாறி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. பாவ பிசாசு உங்க பக்கத்தால் உட்கார்ந்து சொல்லுவான் என்ன அப்படின்னா, நீ போகாத, நீ போகாத, பாவியாகிய மனிதன் நான், முகத்தை ஏறி இருக்கோ. ஹல்லேலூயா. வானத்துக்கு நேராக என் கண்கள் ஏறி இருக்கோ, நான் பாவியாகிய மனிதன் சொல்லி யார் சொன்னா? சொல்லுங்களேன். ஆயக்காரன் பரிசைங்க 2 பேரும் தேவாலயத்துக்கு போனாங்க இல்லையா? தேவாலயத்துல ஆயக்காரன் என்ன சொல்றாங்க? பாவியாகிய மனிதன் நான் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட அவங்க பாவிங்கிறது எங்கதான் வந்து சொல்றாங்க? எங்கதான் வந்து சொல்றாங்க? ஹல்லேலூயா. தேவாலயத்தில் வந்துதான் சொல்லிக்கிறான். ஆமென் சொல்லுமே. சில பைபிளே தொட மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பைபிளை திறந்தா தான் பைபிளை நம்மளை கொட்டுவாரு, திருத்துவார். ஆமே. ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு போனா தான் வார்த்தையினால உங்களை என்ன திருத்துவாரு. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அந்த மறைவிடத்துக்குள்ளதாங்க உங்களுக்கு எனக்கு விடுதலை இருக்குது. அங்கதாங்க ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அந்த ஆசீர்வாதமான இடத்துல இருந்தாங்க நம்ம பரலோகத்துக்கு ஏறி போக முடியும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, உன்னதமானவருடைய மறைவு நம் இயேசு கிறிஸ்துவுடைய செட்டையா இருக்கிறது. அந்த செட்டை நமக்கு ஜெப வீடா இருக்கிறது. ஜெப வீட்டிலே அவர் தங்கி தரித்து இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களாண்ட இன்னொரு காரியங்களை கேட்க விரும்புகிறேன். அதுல 62ஆம் சங்கீதத்துல நாங்க ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த நாள்ல நாங்க பார்க்கிறோம். இப்ப திரும்ப 7வது வசனம் பாருங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும்
பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னாக அல்ல 3000 ஆண்டு காலத்துக்கு முன்னாக வாழ்ந்ததான தாவீது ராஜா இது யாரிடத்தில் இருக்குதுன்னு எழுதி வைத்துக்கிறாருன்னா, அவரிடத்தில் யாரு? பிதாவின் இடத்தில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இருக்குது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்றாருங்க? என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி, ரட்சிப்பு என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு எப்பொழுது நமக்கு கடந்து வந்தது, அந்த மகிமை எப்பொழுது நமக்கு கடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கும் போது, அவர் மனித ரூபமாக பிதாவானவர் மகனாக மனித குமாரனாக இந்த பூமியில அவதரித்த பொழுது, இந்த பூமியில வந்து பிறந்த போது நமக்குள்ள கடந்து வந்தது. ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது என்று சொன்னால் பாவங்களை மன்னித்து காப்பாற்றும் பொருட்கள். ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்கிறவங்க, கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுகிறது ரட்சிப்பு என்பது நம்மை காப்பாற்ற வந்த ஒரு தெய்வம். ஏன்னா மூதாதையர்களான பாருங்க, கோத்திர பிதாக்கள் என்ன செய்தாங்கன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சொந்த சுயத்திலிருந்தே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாங்க? வழியிலேயே அழித்தார். ஹல்லேலூயா. நாம் வழியில அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்து கிருபை நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால் நமக்கு தப்பு வராது, நமக்கு தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம். சேர்த்து வைத்து ஒரு நாள் புத்தகத்தில் எழுதி வைத்ததை கணக்கெடுத்து காண்பித்து கொடுக்க அது நித்திய ஆக்கடியாக மாறி போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிப்பு என்று சொன்னால் பாருங்க, சகல பாவங்களை மன்னிக்க வந்த தேவன் என்று சொல்லி முதல் அவரிடத்தில் இருந்தது. மகிமை என்று சொன்னால் என்ன தெரியுங்களா? வெற்றி தருவது. வெற்றி எதுல இருந்து கொடுத்திருக்காரு தெரியுங்களா? உங்களுக்கு எனக்கும் மரணத்தை ஜெயமாக விளங்கினார் என்று சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விளங்கி உங்களுக்கு எனக்கும் நித்திய வீட்டை பரிசாக கொடுத்திருக்கிறார். கவனிக்கிறவங்க கவனிக்கிறவங்க ஹல்லேலூயா. முதல் எங்க இருந்ததுங்க? முதல் எங்க இருந்ததுங்க? தேவனிடத்தில் இருந்தது. ரட்சிப்பு அவரிடத்தில் இருந்தது. நித்திய ஜீவன் அவரிடத்தில் இருந்தது. அதை பூமிக்கு கடந்து வந்து அவர் பாடுபட்டு முழு ஜீவனை கொடுத்து நமக்கு அந்த ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை கொடுத்து அவர் மறைவிடத்தில் இருக்கிறார். ஆமென். அதைதான் சொல்றாரு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய சர்வ வல்லவருடைய சர்வ வல்லவர்னு என்னங்க? சகல ஞானங்களும் படைத்த தேவன், சகலமும் படைத்த தேவன். ஆமென். இதுதான் தெரியும் இல்லாம எல்லாமே தெரிந்த தேவன், சகல சக்தியும் அடைந்த தேவன். அவர் தாங்க சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு நாம் தேர்ந்தவர்களாக இருந்தால் நாளை அந்த மறைவிடத்தை என்னன்னா அவருடைய நிழலில் நீங்கள் நான் தங்க முடியும். அந்த நிழல்ல என்னெல்லாம் இருக்குது? அந்த நிழல்ல என்னெல்லாம் இருக்குது? என்னெல்லாம் இல்ல சொல்லுங்களேன். அந்த நிழல்ல என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. இது சங்கீத பகுதி, செய்தி பகுதி அல்ல. நான் சீக்கிரத்துல முடிக்கணும். சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். அங்க கண்ணீர் இல்ல, அங்க கவலை இல்ல, துக்கம் இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, உஷ்ணம் இல்ல, வெயில் இல்ல. அழகான நிழலான ஒரு வாசஸ்தலம். அவரே நமக்கு அங்க மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை எனக்கு அந்த சங்கீதம் 91 வாசிங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவோம். அதுக்கு முன்னாக இன்னொரு முறை இந்த வசனத்தை 7வது வசனத்தை வாசிங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. அது தேவனிடத்துல இருந்து இப்ப யாருக்கிட்ட வந்துருச்சுங்க? சொல்லுங்களேன். கவனிக்கிறவங்க ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க, கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க. யாருக்கிட்ட வந்திருக்குது? நமக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கிட்ட வந்துருச்சுங்க ரட்சிப்பு, நித்திய ஜீவன் நமக்கு வந்துருச்சுங்க. ஆமென் சொல்லுமே. இன்னும் கொஞ்சம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் தான் இருக்குது, வெளியில இல்லைங்க. நீங்க போய் வெளியில சுற்றி திரிகிற இடத்துல இல்ல. ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல வெளியில திரிகிறாங்க, வெளியில இருக்கிறாங்க.
வெளியில தகாத இடங்களை இருக்கிறாங்க, தகாத பாவங்களை செய்யறாங்க, அங்க இல்லைங்க. ஹல்லேலூயா. அடைக்கலம் எங்க இருக்குதுங்க? எங்க இருக்குதுங்க? அவர் தான் சபைக்கு என்னவா இருக்கிறாருங்க? நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். ஆமென் சொல்லுமே. நம்மள சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள். ஆமென் தான் சொல்லுவோமே. நம்ம எங்க இருக்கணும்? நம்ம வந்து அடையத்தக்க கண்மலை யாரா இருக்கிறாருங்க? தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார், ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறாரு. நான் மேய்ப்பருமாய் இருக்கிறார், சபையின் சிரசாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, இங்க இன்னொரு முறை அத சொல்றேங்க. என் ரட்சிப்பு அப்படிங்கிற ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். ஆமா இல்லைங்களா? கவனிக்கிறோம். கொடுத்துட்டாரு இல்லைங்களா? நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரா இல்லையா? ஆமா இல்லைங்களா? அதுக்கு முன்ன நீங்களும் நானும் எங்க இருந்தோம்? ஹல்லேலூயா. ஹலோ. உலகத்தாரை இன்னும் கொஞ்சம் எதற்கு சொந்தக்காரங்களா இருந்தோம்? எங்க இருந்தோம்? பாதாளத்துக்குரியவங்களா இருந்தோம். சரி, அப்புறம் பாதாளத்துக்குரியவங்களா இருந்து எங்க இருந்தோம்? சொல்லு லூக்கா. பாவத்துல எங்க இருந்தோம்? உளையான உழன்ற செகுதியில இருந்தோம். அப்படிதான் தாவீது சொல்றாரு. ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? உளையான சேற்றில இருந்து உழண்ட செகுதியில இருந்த உங்களை என்னையும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார், ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா பாதாளம் மூடப்படல. என்னதுங்க? உங்களுக்கு எனக்கு ஒரு இதால பாதாளத்துல தூக்கி எடுத்தான்னு சொன்னீங்கல்ல, அந்த பாதாள வாசல் மூடப்பட்டிருக்குதா? மூடப்பட்டிருக்கா? நான் கேட்கிறேன், உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்ட பாதாளம் மூடப்பட்டிருக்கா? எப்படி இருக்குது? அது ரவுண்டா இருக்கா, சதுரமா இருக்குதா? ரவுண்டா இருக்கா? சரி, உங்க கற்பனையில ரவுண்டு, என்னுடைய கற்பனையில சதுரம், உங்களுடைய இதுல வந்து முக்கோணம். ஒவ்வொருடைய கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்கட்டுமே. ஆக அதுக்கு பேர் பாதாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த பாதாளம் மூடப்படுமா? மூடப்படணும் நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி லாக் பண்றது? தாவீதின் திறவுகள் இருக்கிறது. அதை எடுத்து இயேசுவின் நாமத்தில் அந்த அடைப்படி என்று சொன்னால் அதை அடைப்பட்டு போய்விடும். அப்படியா? ஆமா இல்லைங்களா? ஏங்க, இயேசுங்க நாமத்தில் தான் நீங்கள பிசாசு துரத்துறீங்க? இல்ல வேற ஒரு நாமத்துல ஏதாவது பிசாசு துரத்துறீங்களா? இயேசுங்கிற நாமத்துல தாயார் லைன்ல இருக்கிறாங்க, சொன்னாங்க. அங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் அங்க எங்கேயும் போகல, நான் வீட்டுல இருந்தே நான் ஆராதனை கேட்டுக்கிறேன், பண்ணிக்கிறேன். சென்னையில இருக்கிறாங்க. சொல்றாங்க, நான் வேற பக்கம் போகல. ஏன்னா நிறைய அந்த கிறிஸ்துகள் எழும்பியிருக்கிறாங்க. துருபதேசத்துக்காரங்க, துருபதேசிக்காரிகள்ல நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. செவந்துட்டே ஒயிட் மாதிரி. நான் சொன்ன நேரத்துக்கு நல்லா அழகா சொன்ன ஒரு சாட்சி சொன்னேன். என்ன சொன்னேங்க? ஒரு அம்மா மத்தாமலத்தில் ஊழியம் பார்க்குற ஒரு அம்மா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பைபிளே எடுக்க மாட்டாங்களாம். அவங்க சரித்திரம் தான் பேதம். அடுத்தது, நான் தான் பரலோகத்துக்கு போவேன், நீங்கெல்லாம் போக மாட்டீங்க. அடுத்தது, எனக்கு தான் சிங்காசனம், உங்களுக்கெல்லாம் சிங்காசனம் இல்லை. கவனிக்கிறவங்க கவனிக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்றது கூட இருளெல்லாம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் எச்சரிப்பா இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சரி, சொல்லுங்க, என்ன நாமத்தினால பிசாசை துரத்துவீங்க? லூக்காங்கிற நாமத்திலையா? நாகராஜுங்க நாமத்திலையா? ஓ, எமிமாங்கிற நாமத்துல? ஐயோ அம்மா, என்ன லூசிபர் ஆக்கிறாதுங்கிறவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகந்தி சொல்றாங்க, நான் அப்படியே அதை இல்லாம பண்ணிடுவேன். எப்படி? எந்த நாமத்தினால? ஏசுங்கிற நாமத்தினால. அப்ப ஏசுங்கிற நாமத்துல அதை அடைச்சிடலாம வேண்டாமா? రండి రండి రాకడ సమయములు కడువూర సత్తముతో యేసు చేరుకుని విశ్వాసం నీకుందా?
விசுவாசம் நீக்குந்தா. ராவையா ஏசையா வேக ராவையா, ராவையா ஏசையா வேக. ஓ ராவையா ஏசையா வேக ராவையா, రావయ్యా యేసయ్యా రావయ్యా. ఓ రాకడ సమయములు కడువూర సత్తముతు యేసు చేరుకుని விசுவாசம் நீக்குந்தா, விசுவாசம் நீக்கு. உங்க விசுவாசத்தின்படி அதை எப்படி பண்றாங்களா? இயேசுங்கிற நாமத்தில் அடக்குறாங்களா? பத்திரத்தை அடக்கிற மாதிரி. அல்லேலூயா அல்லேலூயா. யாவனுடைய கடையை இழுத்து அப்படி போட்டுற மாதிரி. அல்லேலூயா. அப்படியெல்லாம் அடைக்கவே முடியாதுங்க. என்ன தெரியுங்களா? அது திறந்துதான் இருக்கும். உங்களுக்கு சொல்றேன், அது எப்போ அடைப்படும் தெரியுங்களா? எப்ப அடைப்படும் தெரியுங்களா? அடைக்கிறது உங்க கையில, என் கையில தான் இருக்கு. நாம் ஒவ்வொரு சிறு சிறு தவறுகள், ஒருவேளை கோபப்படுகிறோம், ஒருவேளை பொய் பேசுகிறோம், ஒருவேளை சினிமா பார்க்கிறோம், ஒருவேளை மறைமுகமாக செல்பிசில கேம் விளையாடுகிறோம், ஒருவேளை சண்டை பண்ணுகிறோம், ஒருவேளை கலகம் பண்ணுகிறோம், ஒருவேளை மூர்க்கா. இப்படிப்பட்ட மாமிசத்தின் கிரிகள் எல்லாம் செயல்படும் பொழுதெல்லாம் அது திறந்துதான் இருக்கு. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், வஞ்சனை, கசப்பு, வெறுப்பு, கலகங்கள், மூர்க்கங்கள், தவறு உணராத அந்த பாவத்தில் இருக்க மட்டுமாக திறந்துதான் இருக்கும். கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்துட்டார், நித்திய விட்டு கொடுத்துட்டார், நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். புரியுதுங்களா? தெளிவா சொல்லிக்கிறது வேதம். வெளிப்படுத்தின விசேஷத்துல என்னன்னா 3ஆம் அதிகாரத்துல நமக்கு மனப்பாட வசனம் தான் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 11ஆவது வசனம் என்ன சொல்லியிருக்கு? அதுக்காக அந்தம்மான்னு சொல்ல மாட்டேன், வேதத்தை எடுக்காம சொல்றதுனால மனப்பாடம்ல நீங்களாக நாங்க வாசிக்கத்தக்க நிருபம் நீங்க தான் சொல்லியிருக்கிறாரு பவுலே. ஆமே. நீங்க உங்க சொந்த கருத்தை நீங்க சொல்லல, தேவனுடைய வார்த்தையை தான் மனப்பாடமா சொல்றீங்க. ஆமே தான் சொல்லுவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் என்னங்க? ரட்சிப்பும் நித்திய ஜீவனம். புரியுதுங்களா? ரட்சிப்பும் நித்திய ஜீவன்கிற கிரீடத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழலில் நீ நாளைக்கு தங்குவேன்னு சொல்லிக்கிறாரு. அங்க இவைகளெல்லாம் இருக்காது. அங்க மெய்யான சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி தான் அங்க இருக்குன்னு சொல்றாரு. ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த இடத்துல நமக்கு கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஆமே சொல்லாம. ஆனா நம்மத்தான் லாக் பண்ணணும். நம்ம நடக்கதான் அது லாக் ஆகும். புரியுதுங்களா? அது எப்ப லாக் ஆகுங்க? நான் பாவத்தை விட்டு விடும்போது அதுவே லாக் ஆகி பாதாளம் அதே லாக் ஆயிடும். புரியுதுங்களா? நான் பாவத்துக்கு உடன்படும் போது அது வாயை விரிவாய் திறக்கும். நீங்க நினைக்கிறீங்க அம்மா அப்பாக்களை நம்ம மறைமுகமா என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா. அம்மா நான் பார்க்கலமா, அப்பா பார்த்திருக்கிறாரு. ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு என்னன்னா, நான் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய, சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு போதைக்கு மட்டும்தான். ஆனா பரிசை யார் கொண்டு வர்றாரு தெரியுங்களா? முகத்துக்கு முன்பாக பரிசை கொண்டு வர்ற யாரு தெரியுங்களா? பிரதிபலனை கொடுக்கிறவர் யார் தெரியுங்களா? அறுவடைக்கு எஜமான் யார் தெரியுங்களா? நம்ம இயேசு ராஜா. ஆமே. இயேசு ராஜா வந்தார், இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆராதிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம். ஆமென். தேடி வந்த இயேசுவை ஆராதிப்போம். இயேசு ராஜா வந்தார், இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆராதிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆராதிப்போம்.
அவரிடத்தில் இருந்தது என்னங்க? ரட்சிப்பு, மகிமை, நித்திய ஜீவன் அவரிடத்தில் இருந்தது. உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இதை கொடுத்தாரு அல்லாம, கிரீடத்தை கொடுத்தாரு அல்லாம, பாதாள வாசலை அடைக்கல, நீங்க அடைச்சிக்கங்கன்ட்டாரு. புரியுதுங்களா? நான் போய் பேசும்போது அதை திறக்குது, நான் மெய் பேசும்போது அது லாக் ஆகுது. நான் மறைமுகமா பாவம் செய்யும் பொழுது அது என்ன ஆகுது? விரிவடையுது. நான் அதை விட்டு உணர்ந்து மணந்துரும்பும் போது அது லாக் ஆகுது. கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள நான் வளரும் போது அது லாக் என்னன்னா பூட்டப்பட்ட பூட்டா இருக்குது. பரிசுத்தமாய் வாழும் பொழுது அது தாக்கோலிட்ட பூட்டாக இருக்குது. ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. கவனிக்கிறோமா? கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயோ இங்க வந்தாலும் எங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்கே பார்வையா இருக்குது? கவனமா இருங்க. அல்லேலூயா. சத்தியத்துகள் வளர்த்ததான் என்னை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. நான் ஏற்படுத்திக்கல இந்த ஊழியத்தை, கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. சத்தியத்தை கவனமாய் கவனிக்க வேண்டும். ஆமென் சொல்லுமே. முதலாவது உங்களுக்கு சொன்னேன், உன்னதமானவர் மறைவில். ஆமென். அல்லேலூயா. மறைவு என்பது என்னங்க? மறைவுங்கிறது என்னங்க? சொல்லுங்களேன். சபையின் சிரசா யாரு இருக்கிறாருங்க? அங்க நமக்கு என்னதான் இருக்குதுங்க? சத்தியம் வெளிப்படுகிறது, ஆவியானவர் இருக்கிறார். அங்க இருந்துதான் நம்ம என்ன பண்றோங்க? அதுதான் நமக்கு வானத்தின் வாசலா இருக்கிறது. அந்த வானத்தின் வாசலாக நம்ம ஏறும்பொழுது அங்கு நமக்கு அவர் என்னவா இருக்கிறாருங்க? சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு நிழலா இருக்கு. அந்த நிழலில் என்னெல்லாம் இருக்குதுங்க? அங்க என்ன ஆசீர்வாதம் இருக்குதுங்க? என்ன? பசி இல்லை, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்ல, அழுகை இல்ல. சொல்லுங்க. அடி இல்ல, உதை இல்ல, சித்திரவதை இல்ல, வம்பு இல்ல, வழக்கு இல்ல, அங்க தண்ணி அடிக்கிற வேலை இல்ல, தம்மடிக்கிற வேலை இல்ல, சினிமா பார்க்கிற வேலை இல்ல, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. கொலை இல்ல, கொள்ளை இல்ல, பயமின்றி அச்சமின்றி இருக்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம். ஆமென். அல்லேலூயா. முதல் ரட்சிப்பு யார்கிட்ட இருந்ததுங்க? மகிமை யார்கிட்ட இருந்ததுங்க? அது என்ன சொன்னாருங்க? நமக்கு கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? இது ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ காத்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு பெறதுக்கு முன்ன நம்ம எங்க கிடந்தோம்? ஒளியான சேற்றில உலன்ற செகுதியில கிடந்த உங்களை என்னையும் கர்த்தராகிய தேவன் தன் கரங்களை நீட்டி என்ன பண்ணாருங்க? தூக்கி எடுத்தார். ஆமென் சொல்லுமே. அதனை பார்த்தோம். என்னங்க? இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி நித்திய ஜீவன் தருவார். ஆமென் சொல்லுமே. தந்ததை நீங்களும் நான் என்ன பண்ணணுங்க? காத்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொல்ல, எப்படி காக்குறதுங்க? பாதாளம் என்ன அகலமா தான் இருக்குது. பாதாளம் எப்பொழுது மூடப்படும் சொன்னா, நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது பயபக்தியோடு ஒரு பக்தி விருத்தி அடையும் போது கத்தரிக்கேட்ட கிரிகளும் அவருடைய கற்பனைகள் படி நடக்கும் போதுதான் அது லாக்காய் இருக்கும். நம்ம சின்ன தவறு, நம்ம ஒரு சின்ன சடங்கு எடுத்துக்கிட்டாலும், சின்ன ஆச்சாரம் எடுத்துக்கிட்டாலும் அங்க எழுதி வைக்கப்படும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமே, அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஒருவேளை நான் பார்க்காம இருக்கலாம், நீங்க பார்க்கிற பார்வை நான் பார்க்காம இருக்கலாம், ஆனா பார்க்கிற ஒருவர் இருக்கிறாரு. எல்லாம் மன்னிச்சிடுவார். எனக்கு பலன் அதிகமா இருக்குதுன்னு நினைச்சா அதுதான் முட்டாள்தனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு கேட்ட ரைட்டாக. ஏன்னு சொன்னால் யோபு, நோவா, தானியேல் இவர்களை போன்ற புருஷர்கள் அவர்களுடைய நடுவில் பிள்ளைகள் இருந்தாலும் கூட என்ன செய்ய மாட்டேன்ட்டாரு? அவர்கள் இல்லாமல் அவர்கள் பிள்ளைகள் கூட்டிக்கிட்டு சேர்ப்பதில் தண்ணி சேர்த்து கொள்ள மாட்டேன்ட்டாரு. ஏன்னா திரும்ப சொல்றேன், 999 நாள் நீங்க கர்த்தருக்கு உண்மையா வந்திருந்து அந்த 23 மணி நேரம் கூட, அந்த 1000 நாள்ல 23 மணி நேரம் கூட நீங்க நன்மையாக வந்திருந்து அந்த கடைசி நிமிஷத்துல திரும்பி பார்த்துட்டா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். ஆமே. இன்னைக்கு நிறைய கடைசி காலத்தோட நிகழ்வுகள் பூமியில அதிகமா நடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பேப்பர் பார்க்கறதுல முக்கியமான செய்தி பார்க்க தேவையில்லாத ஒன்றை பாருங்க, தேவையானதை என்ன பண்றீங்க? விட்டு விடுகிறீர்கள். அல்லேலூயா. தேவையான ஒன்றை அதை ஆராய்ந்து பாருங்க, அப்பொழுது உங்களுக்கு விடை கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னதமானவர்களின் மறைவில் இருக்கிறது சர்வலுள்ள நிலையில் தங்குவிடும் என்று சொன்னார். கர்த்தருடைய கட்டளையின்படி இப்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட சத்தியத்தின்படி நீங்க தான் உங்க பாதாள வாசலை, உங்களுக்கு என்று திறக்கப்பட்ட வாசலை நீங்க தான் அடைக்கணும். எனக்கும் திறக்கப்பட்ட வாசலை நான் தான் அடைக்கணும். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை, கர்த்தருக்கு ஏற்ற கிரிகள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலமாய்க்காரர்கள்